அன்பு உடன்பிறப்புகளே, கழகத்தின் கடுமையான உழைப்பாளி, கழகத்தின் ஸ்டார் பேச்சாளர், கம்பம் நகராட்சியின் 20 ஆண்டு காலமாக நகர செயலாளராக வகித்திருந்தவர், தேனி மாவட்டத்தின் துணை செயலாளராக இருந்தவர், இப்பொழுது மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளராக இருக்கும் முன்னாள் சேர்மனாக இருந்த அண்ணன் கம்பம் ரா பாண்டியன் அவர்களை இங்க சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்களா? மகிழ்ச்சி. எம்பி எலெக்ஷன் ஓட்டிங்லாம் முடிஞ்சு இப்போ தேர்தலில் ரிசல்ட் வர தருணத்தில் இருக்கும். இப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கிறது? நீங்கள் ஜனங்களை போய் பார்க்கும்போது ஜனங்கள்கிட்ட இருந்த எழுச்சி எப்படி இருக்கிறது? அதாவது நடந்து முடிந்த தேனி நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர், எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. திராவிட மாடல் ஆட்சியினுடைய 3 ஆண்டு கால சாதனை மக்களிடம் மிக எளிதாக சென்று அடைந்தது. எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சரித்திர நாயகர் தளபதி அவர்களுடைய திட்டங்கள் அடித்தட்டில் வாழுகிற ஏழை மக்களுக்கு போய் சேருகின்ற திட்டங்களாக மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய், மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி போன்ற எண்ணற்ற திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். அதன் மூலம் மக்களிடத்தில் நாங்கள் செல்கின்ற பொழுது இந்த நாட்டை, தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தகுதியுள்ள ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான். அவருடைய வேட்பாளருக்கு, அவருடைய கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு தான் எங்களுடைய வாக்கு என்று சொல்லி உதயசூரியன் சின்னத்திலே மிக பெரும்பாலான வாக்குகள் எங்களுக்கு அளித்திருக்கிறார்கள். நாங்கள் மிக லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சியோடு. எங்க போனாலுமே திரு மோடி அவர்கள் எதிர்கருத்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு முதல்வரையும் பத்தி தான் எல்லா இடத்துலையுமே போய் பேசிட்டு இருக்கிறாரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அவர் தோல்வி பயத்தால் அலறி கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் நட்டா, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நமது மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் அனைவருமே செல்லுகின்ற இடமெல்லாம் மக்களிடத்திலே செல்வாக்கு இல்லை என்பதை உணர்ந்து ஜூன் 4ஆம் தேதிக்கு பின்னால் மத்தியிலே இந்தியா கூட்டணி தான் வெற்றி வரும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரிகிறது. ஒரு மாநில கட்சியாக இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற இன்றைக்கு இந்தியாவிற்கு ஒரு ஜனநாயகத்தின் பாதுகாவலனாக இருக்கிற எங்கள் அன்பு தலைவர் தளபதி அவர்களை அவர் குறை கூறுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு அவர்களுக்கு செக்கு வைத்திருப்பது எங்கள் தலைவர் தான். திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தான் இன்றைக்கு செக்கு வைத்து இருக்கிறார்கள். இதன் மூலம் இன்றைக்கு இந்தியாவே ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து போதும் வேண்டாம் மோடி வேண்டாம், மோடியுடைய ஆட்சி வேண்டாம் என்ற முடிவுக்கு மக்கள் வந்து விட்டார்கள். எனவே எதிர்காலத்திலே, வருங்காலத்திலே இந்தியா கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெற்று இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தையும் இந்தியாவினுடைய இறையாண்மையும் காப்பதற்கு ஒரு ஆட்சி வேண்டுமேயானால் அது இந்தியா கூட்டணி தான். அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகிறது. மக்கள் பெருமூச்சு விட வேண்டுமேயானால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, மோடி அலறுவதற்கு காரணம் இன்றைக்கு இந்தியா முழுவதுமே திராவிடன் மாடலுடைய கொள்கை எடுபட்டு இருக்கிறது. எல்லா மக்களுமே அதை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். எனவே தான் மோடிக்கு விடை தரப் போகிறார்கள். ஜூன் 4ஆம் தேதிக்கு பின்னால் மோடி விடை பெறுகிறார். அவர் மீண்டும் 3வது முறை இந்திய நாட்டினுடைய பிரதமர் ஆகும் என்பது அது பகல் கனவு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்திட விரும்புகிறேன். தலைவர் தளபதியோட இந்த காலை சிற்றுண்டி திட்டத்தை உலகம் முழுக்க பேசுறாங்க. அந்த திட்டத்தை பத்தி நீங்க பார்த்த விஷயங்களையும் நீங்க அதை பத்தி படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு குழந்தையினுடைய மூளை வளர்ச்சிக்கு உணவு தான் முக்கியம். அது சில ஏழை மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இன்னைக்கு காலை பணிக்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள். சில குழந்தைகள் பட்டினியாகவே பள்ளிகளுக்கு செல்லுகிறார்கள் என்பதை உணர்ந்த தாயுள்ளம் கொண்ட எங்க தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதை உணர்ந்ததன் அடிப்படையில் ஏழை மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு 14 லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்க வேண்டும் என்கிற அரிய பெரிய திட்டத்தை கொண்டு இன்றைக்கு மக்களிடத்திலே அது பெரிய எழுச்சி பெற்றிருக்கிறது.
அனைத்து தாய்மார்களுமே பாராட்டுகிறார்கள். இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கிற கனடாவில் கூட அந்த காலை சிற்றுண்டி மாணவர்களுக்கு கொடுப்பதாக அறிகிறோம். அந்த அளவிற்கு ஒரு அரிய பெரிய திட்டத்தை இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க ஐயா தலைவர் கலைஞரோடவும் சரி, இப்ப இருக்கிற தளபதியோட சரி, நீங்க ரொம்ப நெருக்கமா பழகிருக்கிறீங்க. உங்களுக்கு தலைவர்கிட்ட ரொம்ப பிடிச்சமான விஷயம் எதுங்க? கலைஞர்கிட்ட அன்பு தலைவர், நிகரற்ற தலைவர், முத்தமிழ் வித்தகர், நாடு போற்றும் ஒரு வரலாறு, வாழும் வரலாறு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் எங்கள் உயிருடன் கலந்திருக்கிறார்கள். அவரிடத்திலே பிடித்தது, எவ்வளவு பெரிய கடைக்கோடி தொண்டனாக இருந்தாலும் அவர்களை புன்முறுவலோடு அரவணைத்து புன்முகம் காட்டுவது, நெருங்கி பழகியவர்களிடத்திலே பேரை சொல்லி விழிப்பது, எப்போது வந்தாய், எப்போது ஊருக்கு செல்கிறாய் என்று சொல்லுகிற அந்த அன்பு இருக்கிறதே, அதை தலைவர் கலைஞரிடத்திலே தான் காண முடியும். அது மட்டுமல்ல, எந்த ஒரு அடிமட்ட தொண்டன் போய் தன்னுடைய ஒரு மனுவை கொடுத்தாலும் அதை வாங்கி படிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்திய அரசியலிலே ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் தான். அதே போலதான் தளபதி அவர்களும். அவரிடம் காண்பது உழைப்பு உழைப்பு உழைப்பு. உழைக்கின்றவர்களை அவர்கள் மனதில் வைத்திருக்கிறார்கள். காலம் வரும்போது அவர்களை தூக்கி விடுவார்கள். அவர் நம்மை கண்டுகொள்ளவில்லை என்று நாம் நினைக்க கூடாது. ஆனால் அவர் நினைத்து கொண்டே இருப்பார். யார் இயக்கத்திற்காக உழைக்கின்றவர்கள், இயக்கம் நமக்கு என்ன செய்தது என்பதை காட்டிலும் இயக்கத்திற்கு நாம் என்ன தியாகம் செய்து விட்டோம் என்பவர்கள் தான் இன்றைக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள். அதனால் தான் எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் சரி, எத்தனை வெற்றிகளை சந்தித்தாலும் சரி, ஒரே தலைவன், ஒரே கொள்கை, ஒரே சின்னம் என்கிற அடிப்படையிலே ஒரு இயக்கம் இந்திய அரசியல் வரலாற்றில் இருக்கிறது என்று சொன்னால் கோடான கோடி தொண்டர்களை கொண்ட ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த இயக்கத்தை பேரறிஞர் அண்ணாவுக்கு பின்னால் எங்கள் உயிருடன் கலந்திருக்கும் முத்தமிழ் தலைவர் கலைஞருக்கு பின்னால் இன்றைக்கு திராவிடன் மாடல் ஆட்சியின் சரித்திர நாயகர் நமது அன்பு தளபதி அவர்கள் இன்றைக்கு இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தொண்டர்களையும் சரி, இயக்கத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க தலைவர் தளபதி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்திட விரும்புகிறேன். அவர் என்னிடத்திலே மிக அன்பு காட்டியிருக்கிறார்கள். ஒரு முறை கூட கொள்கை பரப்பு துணை செயலாளர் பொறுப்பு அறிவித்ததற்கு பின்னால் நான் அவரை பார்க்க சென்றிருந்தேன். அன்பு தலைவர் அவர்களை பார்க்க சென்றிருந்தேன் அறிவாலயத்தில். நான் 5ஆம் தேதி உங்களுக்கு பதவியை அறிவித்திருந்தோம், நீங்கள் 10ஆம் தேதி தான் வருகிறீர்கள் என்று கேட்டார்கள். சில வேலைப்பளுவின் காரணமாக காலதாமதமாக வந்தேன் என்று சொன்னேன். அங்கு இருந்த தலைவர்கள் மத்தியிலே அன்பு தலைவர் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பெயரை பாண்டியன் மட்டும் என்றுதான் டைப் செய்து வந்தார்கள், நான் தான் கம்பம் பாண்டியன் என்று போடச் சொன்னேன் என்று சொன்னார். வாழ்நாளில் அந்த பெருமை போது எனக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் மட்டுமல்ல, என் குடும்பத்தார் மட்டுமல்ல, என் சந்ததியினர் அனைவருமே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை உயிர் மூச்சாக கருதுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திராவிட சித்தாந்தத்தை நீங்க எப்ப ஏற்றுக்க ஆரம்பிச்சீங்க? எப்பத்துல இருந்து இங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல ரொம்ப ஆக்டிவா இருந்தீங்க? நான் பள்ளி காலத்துல படிக்கின்ற பொழுது 1975 அப்போதுதான் நான் கொஞ்சம் சிறுவனாக 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்போது இந்த மிசாவில் நம்மளுடைய கழக தோழர்கள் எல்லாம் சிறையில் கொட்டடியில் அடைக்கப்படுகிறார்கள், கருப்பு சட்டைக்காரர் வருகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காரர்களை பார்த்து. அந்த அளவிற்கு ஒளிந்து ஒளிந்து இந்த இயக்கத்தை வளர்த்தவர்கள், அண்ணாவின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர்கள். அதற்கு பின்னால் முத்தமிழறிஞர் நம் உயிருடன் கலந்திருக்கும் தலைவர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி நிறுத்தினார்கள். ஒரு மாபெரும் தலைவர் அவர். அவருடைய ஆற்றல், பேச்சு, அவர் இந்த தமிழ் மொழி, தமிழ் இனத்திற்காக அவர் பாடுவிட்ட விதம், எந்த விதத்திலும் ஜனநாயகத்தை விட்டுக் கொடுக்காத தலைவர். உங்களுக்கு உதாரணத்திற்கு ஒன்று சொல்லுகிறேன். 1975 மிசா பிரகடனப்படுத்தப்பட்டு விட்டது. அப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நம் உயிருடன் கலந்திருக்கும் முத்தமிழ் தலைவர் கலைஞர் இருக்கிறார்கள். மிசாவை எதிர்த்து முதலாக இந்தியாவில் எமர்ஜென்சி எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய ஒரே ஜனநாயகத்தின் பாதுகாவலர் தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். அன்றைக்கு பிரதமராக இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தூது விடுகிறார்கள், கலைஞரிடம் போய் பேசுங்கள், நீங்கள்
அந்த தீர்மானத்தை வாபஸ் வாங்கினால் இன்னும் ஓராண்டு முதலமைச்சராக நீடிக்கலாம், இல்லை என்றால் உங்கள் ஆட்சியை கலைத்து விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். தலைவர் கலைஞர் சொல்லுகிறார், மந்திரி அமைச்சர் பொறுப்பு என்பது தோளில் போடுகிற துண்டு மாதிரி. நான் ஜனநாயகத்தின் பாதுகாவலன், முதலமைச்சர் எனக்கு தெரிதல்லை என்று சொல்லி ஜனநாயகத்தின் பக்கம் என்று ஆட்சியை இழந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்ப ஒரு போராளி ஒரு ஜனநாயகத்தை காப்பதற்கு, தமிழ் இனத்தை காப்பதற்கு, தமிழ் மொழியை காப்பதற்காக ஒரு இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு தலைவர் இருந்திருக்கிறார் என்றால் முத்தமிழ் புத்தகர் தலைவர் கலைஞர். படைப்பாளி, சினிமா துறையாக இருக்கட்டும், எழுத்து துறையாக இருக்கட்டும், வசன கர்த்தாவாக இருக்கட்டும், அரசியல் துறையாக இருக்கட்டும், அனைத்து துறைகளும் சிறந்து விளங்கிய ஒரே தலைவர் முத்தமிழின் தலைவர் கலைஞர் அவர்கள். தோல்வியே கண்டிராத தலைவர் கலைஞர் 13 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள், 5 முறை முதலமைச்சராக கோலோச்சி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இனி எந்த இந்திய நாடும் காண முடியாது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்திட விரும்புகிறேன். 100 விழா கண்ட தலைவர் கலைஞர். பள்ளி காலத்துல இருந்து அப்படியே நீங்க தொடர்ந்து வந்து நான் அப்படியே தலைவரால் ஈர்க்கப்பட்டு 1981 என்னை உறுப்பினராக பதிவு செய்து கொண்டேன். எனக்கு அப்போது வயது ஒரு 16 இருக்கும். அதிலிருந்து தொடர்ச்சியாக எங்களுடைய கம்பம் நகரின் 5வது வட்ட பிரதிநிதியாக 3 முறையும், கம்பம் நகர் கழகத்தினுடைய செயலாளராக 4 முறையும் பொறுப்பேற்று பல்வேறு பொதுக்கூட்டங்கள், நம்ம அன்பு தளபதியார் அவர்களை 2 முறை அழைத்து மாநாடு போன்ற பொதுக்கூட்டத்தை நடத்தி இருக்கிறேன். அதுபோல் மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளராக முன்னாள் மாவட்ட கலைஞர் LMK அவர்களோடு பணியாற்றி இருக்கிறேன். மாநில தலைமை செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்கிறேன். 2006 to 2011 எனது துணைவியார் அம்பியா அவர்கள் கம்பம் நகர்மன்ற தலைவராக பொறுப்பேற்று இருக்கிறார்கள். எங்கள் காலங்களிலே நீண்ட நெடிய சாலைகள் எல்லாம் இன்றைக்கும் பெயர் சொல்லக்கூடிய சிமெண்ட் சாலைகள், கம்பம் சிக்னல்ல இருந்து இங்க அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு போட்டிருக்கிறோம். அது மாதிரி நகராட்சியினுடைய மாடல் பில்டிங் நம்மளுடைய காலத்தில் தான், என்னுடைய துணைவியார் காலத்தில் தான் கட்டப்பட்டது. நகராட்சி நிர்வாக ஆணையரை வருகை இருந்து பார்த்த பொழுது தமிழ்நாடு முழுவதும் இதே மாடலாக கட்டுங்கள் என்று கூட சொன்னது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. கம்பம் கூட்டி குடிநீர் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று மிக கடுமையாக பாடுபட்டோம். அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக மாண்புமிகு நம்மளுடைய இன்றைய கழக தலைவர் அவர்கள் இருந்தார்கள். அவரிடத்தில் நேரடியாக சென்று என்னுடைய துணைவியார் நானும் பலமுறை கேட்டுக்கொண்டோம். அப்போது அந்த நிதி டிபிட்கோ என்று சொல்லி மத்திய அரசினுடைய தொகுப்பில் நிதி வழங்கக்கூடிய டிபிட்கோவையும் நாங்கள் போய் அணுகி பலமுறை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது கொடைக்கானல் நகரத்திற்கு அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜுக்காக 20 கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தார்கள். அது மலை பிரதேசமாக இருக்கிறதுனால் பாதாள சாக்கடையும் அங்கு தேவையில்லை. அதனால் இந்த பணத்தை கம்பம் நகரத்திற்கு கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு கொடுத்து விடுங்கள் என்று தலைவர் அவர்கள் அன்றைக்கு ஆணையிட்டார்கள். அதன் அடிப்படையில் நாம் வாங்கி 20 கோடி ரூபாய் சாங்ஷன் வாங்கிச்ச உடனே நம்மளுடைய காலங்கள் நகர்மன்றத்தில் 5 ஆண்டுகளுடைய பதவிகள் முடிவுற்றது. அதனால அடுத்தவர்கள் வந்தார்கள். ஆனால் நம்மளுடைய திட்டங்கள் எல்லாம் மிக பெரிதாக இருந்தது, பெருமைக்குரியதாக இருந்தது, மக்கள் வரவேற்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் நமக்கு அடுத்து வந்தவர்கள் கழுதை என்று கட்டெரும்பான கதையாக நாம் 5 லட்சம் லிட்டர் ஒரு பகுதிக்கு தண்ணீர் தொட்டி கட்ட வேண்டும் என்று நாம் டிசைன் போட்டு வச்சுதான் அவங்க மாற்றி 1.5 லட்சம் ஆக்கி விட்டார்கள். ஏதோ ஒரு முறைக்கு இன்றைக்கு அது நடந்து முடிந்து விட்டது. 5 ஆண்டுகள் எங்களுடைய சிறப்பான அந்த காலங்களை இந்து மக்கள் அம்பியா பாண்டியன் காலத்தில் நல்ல செயல்பாடுகள் இருந்தது, மக்களுக்கு நல்லா செய்து கொடுத்தார்கள் என்ற பெருமை இருக்கிறது. அந்த பெருமையை தான் நாங்கள் சம்பாதித்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவரை நீங்க பல வருஷமா தலைவர் கூட பயணம் பண்ணிருக்கீங்க. தலைவர் கலைஞர் கூட உங்களுக்கு மறக்க முடியாத தருணம்? நம் உயிரிடம் கலந்திருக்கும் முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் 1992 நாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சோதனை காலம் வந்தது. அப்போது பயங்கரமான ஒரு நெருக்கடி. திராவிட முன்னேற்ற கழகம் இதோடு முடிந்து விட்டது, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்காலம் இல்லை
திராவிட முன்னேற்ற கழகத்திலே தலைவர்கள் இல்லை, தொண்டர்கள் இல்லை என்று ஒரு கட்டம் மக்கள் சொல்லிக் கொண்டிருந்தது. பத்திரிகைகள் எல்லாம் அப்படி நமக்கு எதிர்ப்பானவர்கள் எழுதி கொண்டிருந்த காலம். நான் 1992 இன்றைக்கு கயாத் ஹோட்டலாக இருக்கின்ற அன்று ஆபக்ஸ்பரி திருமண மண்டபம், அங்கு ஒரு திருமணம் நடைபெறுகிறது, நம்ம கழகத்தவர்கள் திருமணம். நான் அங்கு செல்கின்ற பொழுது அன்றுதான் நான் அண்ணன் அஞ்சா நெஞ்சர் முக அண்ணன் அழகிரி அவர்களை பார்க்கிறேன். பார்த்தவுடன் அங்கு இருந்த கழகத்தவர்கள் அனைவரும் கம்பம் நகர செயலாளர் வந்திருக்கிறார், தலைவரிடம் அழைத்து செல்லுங்கள் அப்படி என்று சொல்லி, ஏன்னா இன்றைக்கு கூட பத்திரப்பதிவுத்துறை வணிக வரித்துறை அமைச்சராக இருக்கிற மூர்த்தி அவர்கள், கூடலூர்ல வழக்கறிஞர் சொக்கர் இருந்தார், அவங்க எல்லாம் வந்து ஆற்காடார் ஐயா பொருளாளர்கிட்ட கூட்டு போய் அவர் வந்து என்னை தலைவர்கிட்ட கூட்டு போனார். கூட்டு போகணும்னு அவ்வளவு பெரிய சந்தோஷப்பட்டாங்க. வாயா, உன்னை மாதிரி இளைஞர்கள் இருக்க வரைக்கும் திமுக எவனால அசைக்க முடியாதியா அப்படின்ற அன்னைக்கு தலைவர் சொன்ன அந்த பசுமையான நினைவுகள் இன்றும் என் நெஞ்சில் வாழ்கிறது. அப்புறம் நான் அடிக்கடி தலைவரை சந்திக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, நீ தானே முதல்ல வந்து என்னை பார்த்த தெற்கிருந்து வந்து தென் மாவட்டங்களிலும் சொல்லுவாங்க. அன்றையிலிருந்து தலைவரோடு நான் இருந்து அந்த சோதனை காலத்துல 93 அவ்வளவு கடுமையான உழைப்பு, எந்த தொண்டர்களையுமே நாங்கள் வெளியே விடவே இல்லை. சொன்னார்கள் எல்லாம் மாறி போய்விட்டார்கள் என்று கூட சொன்னார்கள். நாங்கள் சொன்னோம், பதாகைகள் போட்டு செல்வம் செல்லவில்லை, உதயகுமார் செல்லவில்லை, ரமேஷ் செல்லவில்லை, மற்ற கழகத்தோடு யாருமே செல்லவில்லை, அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்கிறார்கள் என்று பதாகைகள் போட்டு எழுதி காட்டியவர்கள் நாங்கள். அப்படி இயக்கத்தை கட்டுக்கோப்பாக வளர்த்து 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 எந்த தலைவர் இந்த இயக்கத்திற்காக அல்லும் பகலும் உழைத்தாரோ, நாம் உயிரிடம் கலந்திருக்கும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக உழைத்த பெருமை எங்களுக்கு பெருமை என்று நான் கருதுகிறேன். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் வந்து நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல ரொம்ப பெரிய செல்வாக்கோட இந்த பகுதியில் இருந்துக்கிறீங்க. கிட்டத்தட்ட 5 வருட காலம் வந்து இங்க தலைவராக இருந்தீங்க. அடுத்தடுத்த பதவிகளுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் வரலன்ற வருத்தங்கள் இருக்குதா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல நம்ம இயக்கத்தை வளர்த்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் நினைவு கொண்டிருக்கிறார்கள் தம்பிகளுக்கு. அரசியலில் காத்திருப்பதும் ஒரு பயிற்சி தான் தம்பி என்று அண்ணா சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் இந்த இயக்கத்திற்காக உழைத்தவர்களை கைவிட்டதில்லை. நாங்கள் வந்ததே வந்து இந்த இயக்கத்தில் வந்து எப்படி நம் தலைவர் ஒரு இனத்தை காக்க வேண்டும், தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்று இந்த இயக்கம் சமூக அமைப்பு இயக்கமாக வந்த இயக்கம். அந்த இயக்கத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு நாமும் தலைவருடைய வரிசையில் இந்த இயக்கத்துக்கு உழைக்கும் என்ற பெருமையை தான் நாங்கள் பெரிதாக கருதுமே தவிர அவர்கள் எங்களுக்கு பதவி கொடுக்கவில்லை என்ற கிஞ்சிற்றும் எங்களுக்கு வருத்தம் இருந்ததில்லை. ஏனென்றால் எங்களுடைய தலைவர் நிச்சயமாக காலம் வரும் பொழுது எங்களை கை கொடுத்து தூக்கி விடுவார்கள் என்பது எங்களுக்கு மிக மிக அன்பாக தெரியும். திராவிட தலைவர்கள் பற்றி ஒருவர் இல்லைங்க. தந்தை பெரியார். தந்தை பெரியார் இந்த மண்ணில் பிறந்திருக்காவிட்டால் ஒடுக்கப்பட்டவனுக்கும் பிற்படுத்தப்பட்டவனுக்கும் கல்வி இல்லை, சுயமரியாதை இல்லை, இந்த மண்ணிலே தலைநிமிர்ந்து வாழ்ந்திருக்க முடியாது, கல்வி கிடைத்திருக்காது, பெண்களுக்கு சம உரிமை கிடைத்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பகலவன் தந்தை பெரியார். அந்த பெரியார் இந்த மண்ணில் வாழ்ந்ததினால்தான் நாமும் நிம்மதி பெருமிச்சுடன் வாழுகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா ஒரு இமயம். அடித்தட்டில் வாழுகிற மக்களும் சாமானியனும் சட்டமன்றத்திற்கு செல்லலாம் என்கிற ஒரு இலக்கை வழிவகுத்து கொடுத்த மாபெரும் தலைவர் அண்ணா அவர்கள். டாக்டர் கலைஞர். முத்தமிழர் தலைவர் கலைஞரை பற்றி சொல்ல வேண்டுமேயானால் சமூக நீதிக்காக போராடிய ஒரு தலைவர். எப்படி இந்திய நாட்டினுடைய பிரதமர் VP சிங் அவர்கள் மண்டல் கமிஷன் பரிந்துரையை நாட்டுக்கு அமுல்படுத்தினார்களோ, அவருடைய வழியில் மட்டுமல்ல, சமூக நீதிக்காக போராடிய சமூக நீதி காவலன் என் உயிருடன் கலந்திருக்கும் முத்தமிழர் தலைவர் கலைஞர். தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய இடத்திலே நாங்கள் காண்பதெல்லாம் உழைப்பு உழைப்பு உழைப்பு. இன்றைக்கு அவர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளின் தேர்தல் பிரச்சாரம் கொண்டார்கள். சலிக்கவில்லை. மக்களை சந்திப்பதிலும் சரி, இறங்கி மக்களிடத்திலே போய் வாக்குகள் கேட்பதிலும் சரி, இன்றைக்கு இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவராக முத்தமிழர் தலைவர் கலைஞர் எதை பின்பற்றினாரோ அந்த வழியில்
இன்றைக்கு ஒரு ஆற்றல் மிக்க தலைவர் என்பதை, ஒரு சரித்திர நாயகர் என்பதை நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்ற, நாளைக்கு இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவராக எங்கள் தலைவர் இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அந்த பெருமைக்குரிய தலைவர் வழியிலே நாமும் இருக்கிறோம் என்கிற பெருமையை நான் பெறுகிறேன். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் நாளைய இளைய சூரியன் அவர்கள் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் சினிமா துறையில இருந்தும் அரசியலுக்கு வந்து இவ்வளவு அருமையாக மக்களை ஒரு கவரக்கூடிய தலைவராக, அவருடைய சொற்பொழிவை கேட்க ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள், மகளிர்கள் எல்லோருமே கூடுகின்ற பொழுது, நாளைக்கு ஒரு ஆற்றல் மிக்க தலைவராக அவர் வருவார் என்பதில் ஐயமில்லை. அவருடைய அந்த உழைப்பின் பெரும் இடத்துக்கு வருவார் என்பது எங்களுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. இப்போ புதுசா அரசியல்ல பார்க்குற 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் பசங்க எல்லாருமே சினிமா மோகத்தின் காரணமா சினிமாலேருந்து வந்து அரசியல் தொடங்குற ஒரு சிலர் பின்னாடியும் ஆக்ரோஷமா பேசி தமிழ் இனத்தை பத்தி ஆக்ரோஷமா பேசுறவங்க பின்னாடியுமே வந்து தவறுதலா போறாங்க. போயிட்டு அதுக்கப்புறமா அது போன தவறுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் திரும்புறாங்க. அந்த மாதிரி வர சின்ன புது தலைமுறை அரசியலுக்கு வர தோழர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்றைக்குள்ள இளைஞர்கள் வந்து நாட்டுப்பற்று வேணும், சிந்திக்கணும். இன்னைக்கு ஒரு நடிகர் ஒருத்தர் வேகமா பேசுறதுனால என்ன செய்துவிட முடியும், அவர் அந்த நாட்டுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு என்பதெல்லாம் உணரணும். நம்ம நீதி கட்சி காலத்துல பாத்தீங்கன்னா 1920 டாக்டர் நடேசனார், டாக்டர் TM நாயர், சர் BT தியாகராயர், இவர்கள்லாம் வந்து இந்த நீதி கட்சியில வந்து அன்னைக்கே வந்து ஒடுக்கப்பட்டவனுக்கும் பிற்படுத்தப்பட்டவனுக்கும் கல்வி இல்லை, அவனுக்கு கல்வியே கூடாது என்கிற காலத்துல அவர்களாக தனியாக பள்ளிகள் ஆரம்பித்து அவர்களுக்கும் கல்வி வேண்டும், வேலை வாய்ப்பில் இட வேண்டும், அரசு துறையில இட வேண்டும், சட்டப்பேரவைகளில் இட வேண்டும் என்கிற இதெல்லாம் வகுத்து கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அவங்க எதுக்காக அப்படி செஞ்சாங்க? அவங்க அன்னைக்கு இளைஞர்கள் தான். இந்த நாட்டுடைய முற்போக்கு சிந்தனைக்காக வாழ்ந்தவர்களுடைய வரலாறுலாம் அவங்க படிக்கணும். படிச்சாதான் இன்னைக்கு வந்து நடிகர்கள் பின்னால் நாம் எதுக்கு போறோம், இவரால் என்ன செய்துவிட முடியும், இவர் என்ன தியாகம் பண்ணாரு என்கிற வரலாறை உணர்ந்தால் அவர்கள் நிச்சயமாக அவருக்கு பின்னால் போக மாட்டார்கள். நம்ம நாட்டினுடைய பற்றும் நாட்டை வழிநடத்தக்கூடியவர்கள் யார் என்பதை உணர்வார்கள். முத்தமிழர் தலைவர் கலைஞர் வந்து தமிழ் மொழிக்காக தமிழ் இனத்திற்காக பாடுபட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இல்லைன்னா இன்னைக்கு 5% மக்கள் இந்த நாட்டை ஆண்டு இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு எல்லாமே இருக்கிறோம்னு சொன்னா அவங்கெல்லாம் வந்து பாடுபட போய்தான். பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் தலைவர் கலைஞர், தளபதி அவங்கெல்லாம் வந்து எதுக்கு சமூக நீதிக்காக போராடுறாங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அண்ணா சொன்னார் மக்களிடத்துல, மக்களிடம் செல், இரு, மக்களாக செயல்படுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து எதிர்காலத்துல இவங்கெல்லாம் வந்து நாட்டுப்பற்றோட என்ன எதிர்காலம் இருக்கிறது, நாட்டுக்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம், யாருனால இதெல்லாம் கொண்டு வர முடிஞ்சது, எதிர்காலத்துல எப்படி இருந்தா நாட்டை காப்பாற்ற முடியும் என்கிறதெல்லாம் இளைஞர்கள் உணரணும். அதுக்கு தகுந்த புத்தகங்களை படிக்கணும். அதுக்கு தான் வந்து நம்ம பாசறைகள்லாம் வச்சிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்துல பல்லாயிரக்கணக்கான இளைஞர் மாணவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. அவங்க பல பேருக்கு எடுத்து சொல்லுவாங்க. அதனால நிச்சயமாக இந்த மாற்றங்கள் மாறும். ஒரு நடிகராலேயோ வேகமா ஒருத்தர் பரப்புரை செய்வதனால எவரும் அரசுக்கு வரவே முடியாது என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துட்டு வருகிறேன். கலைஞர் CM இருக்கும்போது 2006 இருந்து 2011 கோல்டன் பீரியட் தான். அப்பதான் வந்து இலவச தொலைக்காட்சி கொடுத்தது, அதே மாதிரி அடுப்பு கொடுத்ததெல்லாம். அப்பெல்லாம் நீங்க தலைவரா இங்க இருந்தீங்க. அப்ப நீங்க மக்கள் இடத்துல நீங்க அதை கொண்டு போய் சேர்க்கும் போது மக்கள் மத்தியில் இருந்த மகிழ்ச்சி இதுவரை வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே தொலைக்காட்சி பெட்டி வழங்கல. சிந்தனைக்குள்ள தலைவர், எல்லாருக்குமே செய்தி போய் சேரணும், மக்கள் வந்து செய்திகளை பார்க்கணும்னு சொல்லி அவருடைய சிந்தனையில் வைத்ததுதான் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி. அதுல கருப்பு வெள்ள கூட கிடையாதுங்க. வண்ண தொலைக்காட்சி பெட்டி மக்களிடத்துல அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. நாங்க கூட கிட்டத்தட்ட 1 லட்சம் தொலைபெட்டி கம்ப நகரத்துல கொடுத்தோம். சேர்மனா இருக்கும்போது என்னுடைய துணையார் வாங்கி கொடுத்தாங்க. அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி மக்களிடத்துல. அது பயன்பெற்றது. இன்னைக்கு அது பயனுள்ளதாக இருக்கிறது. ஏன்னா அவ்வளவு ஒரு தரமான பொருள் வாங்கி கொடுத்தாங்க. அதற்கு பின்னால வந்து ஆட்சியில் கூட அம்மையார் ஒரு காலத்துல ஆற்ற உரல் விசிறி எதுவுமே பயனடையலை. எல்லாமே பழைய இரும்புக்கு போயிடுச்சு. யார் வீட்டுல கூட இருக்குன்னு சொல்ல எக்ஸாம்பிள் இல்லை. அப்படி ஒரு தரமான பொருளை தமிழக மக்களுக்கு கொடுத்த ஒரே தலைவர் முத்தமிழர் தலைவர் கலைஞர் தான். அவருடைய ஆட்சியை தொடர்கிற நம்ம அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தான். இப்ப மாசம் 1000 ரூபாய் உதவித்தொகை நீங்க
தினம் சந்திக்கிற நபர்கள் எல்லாம் வந்து வாங்குறோம், உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க? இன்றைக்கு இந்தியாவை பொறுத்தளவில் பொதுவாகவே 60% மக்கள் அடித்தட்டில் தான் இருக்கிறாங்க. பெரிய வசதி வாய்ப்பு இல்லாதவங்க தான். அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என்பது ஒரு பெரிய தொகையாக இருக்கிறது. எங்கள் குழந்தைக்கு நான் பால் வாங்கி கொடுத்துருவேன். அதே மாதிரி என் பயலுக்கு வந்து மாதத்தில் அவனுக்கு தேவைப்பட்ட பொருட்கள், புத்தக நோட்டுகள், ஏதோ பல வகையில் எனக்கு கை செலவு கழிக்கிறது அப்படிங்கிற முறையில் பார்த்தீங்கன்னா இது பெரிய திட்டத்தை வந்து அந்த தளபதி கொடுத்திருக்கிறாரு. நாங்கள் என்னைக்கு அவர் கடமைப்பட்டிருக்கிறோம், அவர் விரல் நீட்டுகிறவர்களுக்கு தான் வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கிறாரு. இந்த கருப்பு சிவப்பு வேஷ்டி கிடக்கும்போது உங்களோட மனநிலை எப்படின்னா இருக்கு? கருப்பு சிவப்பு வேட்டி கட்டி நடந்தாலே அது உயிரோட ஒட்டிய ஒன்றாக கருதுகிறோம். என்னை பொறுத்தளவில் நான் மெயின் பஜார்களிலே அடிக்கடி நடந்தே செல்லக்கூடியவன். அப்போது எதிரே வருகின்றவர் கருப்பு சிவப்பு வேட்டியை கட்டியவுடன் அவர் நான் நல விசாரிப்பேன். எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், எந்த ஒன்றியத்தை சேர்ந்தவர்கள் என்று கேட்பேன். அவர் சொல்லுவார், நான் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவன், விராலிமலை ஒன்றியம். அவரை அரவணைத்து அவருக்கு தேநீர் வாங்கி கொடுத்து முடிந்தால் அவருக்கு உணவு கூட வாங்கி பரிமாறக்கூடிய ஒரு அன்புள்ள பாசம், இதுதான் எங்கள் அடையாளம். ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரனுக்கும் கருப்பு சிவப்பு என்கிற இந்த வேஷ்டி தான் அவனுக்கு உயிருக்கு மேலான அடையாளம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்திட விரும்புகிறேன். சப்போஸ் திராவிட கட்சி திமுக தமிழ்நாட்டில் இல்லைன்னா தமிழ்நாடு எந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருந்திருக்கும்? திராவிட கட்சி திராவிடன் மாடல் ஆட்சி இல்லை என்று சொன்னால் ஒரு இனத்திற்கு அடிமைப்பட்டிருக்கும். மக்கள் கல்வியை கற்றிருக்க மாட்டார்கள். பெண் அடிமைத்தனம் இருந்திருக்கும். வேலை வாய்ப்பு கிடைத்திருக்காது. ஏன் சொல்ல போனால் புலியும் கேவலமாக நடத்தப்பட்டிருப்பார்கள். திராவிடன் மாடல் ஆட்சியில் வந்ததற்கு பின்னால் தான் சமூக நீதி தலை தோங்கி இன்றைக்கும் சாமானியர்களுடைய வீட்டு பிள்ளைகளும் உயர்ந்த IAS IPS மருத்துவர் பொறியியல் போன்ற படிப்புகளிலே படித்து இன்றைக்கு உயர்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் திராவிடன் மாடல் ஆட்சி. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து தேனி மாவட்டத்தின் பங்கு என்ன? நாங்கள் எல்லாம் கேள்விதான் பட்டிருக்கிறோம். நாங்கள் வயது ஒரு 6க்குள்ளாக இருக்கும். 1965 இந்தி கொழுந்தடி விட்டு எழுந்த நேரம் பக்தவச்சலனார் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது இந்தி கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று அவர் கொண்டு வந்தார்கள். அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்த்தர்கள் எல்லாம் போர்க்களத்தில் குறித்தது போல் இந்தி எழுத்தார்கள். இந்தி எழுத்துக்கள் எல்லாம் மத்திய அலுவலகங்களில் எல்லாம் அளித்தார்கள். அளித்த பொழுது இங்கே அருகாமையில் இருக்கின்ற கூடலூர் அங்கே வந்து மிக கடுமையான ஒரு போராட்டம் எதிரொலித்தது. அங்கிருந்த மக்களுக்கும் போலீசாருக்கும் துப்பாக்கி சூடு கூட நடந்தது. அதில் கழக தோழர்கள் சுடப்பட்டார்கள். 2 காவலர்கள் கூட அன்று எரிக்கப்பட்டதாக ஒரு வரலாறு. அந்த அளவிற்கு ஒரு கடுமையான போராட்டம் எங்க பகுதியில். அதில் முதன்மையாக கலந்துகிட்டவர் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக, 1 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த மாவீரன் ராஜாங்கம் அவர்கள். எங்களுடைய உறவினர் தான், எனக்கு மாமா முறை, பாப்பாவட்டி கோயில் கும்பிட்றவங்க. அவங்க வந்து அவரை தான் முழுமையாகவே அன்றைய காங்கிரஸ் அரசு குறிவைத்து காவல் நிலையத்தில் கடுமையாக தாக்கப்பட்டு குடிக்க தண்ணீர் கேட்டால் சிறுநீரை கூட குடித்து கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த கைது செய்யப்பட்டு உள்ளே சென்றவர்கள் உயிருடன் வருவார்களா என்ற அச்சம். அந்த அளவிற்கு இந்தியை எதிர்த்து தமிழ் மொழியை காத்த கூட்டம் இந்த மதுரை மாவட்டத்திலே தேனி அருகில் இருக்கின்ற கூடலூரை சேர்ந்த மக்கள் நாங்கள் எல்லாம். அப்போது கூட ஒரு வரி பெரிய வரியாக சொல்ல வேண்டுமேயானால், முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு மிக கடுமையாக இந்தி மொழியை எதிர்த்து சென்னை அண்ணா சாலையில் கூட பிட் நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த டயத்தில் முதல்வர் மாணவர்கள்லாம் கொதித்து எழுகிறார்கள். அப்போ கூட மாணவர் கண்மணி ராஜேந்திரனை கூட துப்பாக்கிகளை சுட்டு கொண்டுட்டாங்க, இந்திய எதிர்ப்பில் கலந்துகிட்ட மாணவரை. அப்ப என்ன பண்றாங்க, அன்றைக்கு இந்த காங்கிரஸ் மாணவர்களுடைய எழுச்சியை கிளர்ச்சியை தூண்டுகிறவர் முத்தமிழர் தலைவர் கலைஞர் தான் சொல்லி கலைஞரை கைது செய்யணும் அப்படி சொல்லி கைது செய்து சென்னையிலிருந்து அழைத்து வருகிறார்கள். எங்கே செல்லுகிறார்கள் என்று தலைவர் கலைஞர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். சென்னையிலே சிறைச்சாலைக்கு கொண்டு செல்வார்கள். இல்லை, திருச்சி வருகிறது.
திருச்சியிலும் தலைவர் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லவில்லை. அப்போதும் திருப்பி செல்லுகிறார்கள். எங்கேதான் கொண்டு செல்லுகிறீர்கள் தலைவர் கேட்கிறார். எந்த பதிலும் இல்லை. அப்ப மதுரை வர்றாருன்னு சொல்றாங்க. அங்க இருக்க நம்மளுடைய கழக முன்னோடிகள்லாம் தலைவர் வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு செயலர் மூலமா சொல்லி அவங்க எல்லாம் அவளோட எதிர்பார்க்கிறாங்க. ஆனா மதுரைக்கும் கொண்டு செல்லவில்லை. நெஞ்சு வழியால் துடிக்கிறார் முத்தமிழர் தலைவர் கலைஞர். அன்றைய அரசால் கைது செய்யப்பட்டு நெஞ்சு வழியால் துடிக்கப்பட்ட தலைவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மதுரை சிறைக்கும் கொண்டு செல்லவில்லை. இரவோடு இரவாக செல்லுகிறார்கள். எங்கே செல்லுகிறார்கள் என்று செல்லவில்லை. எப்படி இருக்கும்? இன்று இருக்கின்ற பேருந்தல்ல, அன்றைக்கு 4 பக்கம் கண்ணாடி வகை கொண்ட லாரியிலே பயணம் கொண்டு செல்கிறார்கள். கொண்டு செல்லி பாளையம் கோட்டு தனிமை சிறையில் அடைக்கின்றார்கள். இந்த பக்கம் 24 கொட்டடிகள், இந்த பக்கம் 24 அறைகள், இந்த பக்கம் 24 அறைகள். தனி அறையில் அடைக்கப்படுகிறார். பேச்சு துணைக்கு கூட ஆட்கள் இல்லை. சூரிய வெளிச்சத்தை பார்க்க முடியவில்லை. அப்படி ஒரு தமிழ் மொழியை காப்பதற்காக சிறைச்சாலையில் இருந்த ஒரே தலைவர் இந்திய அரசியல் வரலாற்றில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் தான். அந்த வரலாறு அவருக்குத்தான். அதைத்தான் பேரறிஞர் அண்ணா பார்க்க சென்றார்கள். தலைவர் கலைஞரை பார்க்க சென்றார். பார்த்துவிட்டு வெளியே வந்த அண்ணாவிடத்திலே கேட்டார்கள், அண்ணா கலைஞர் என்ன சொன்னார்? தன் குடும்பத்தை பற்றி விசாரித்தாரா என்று கேட்டார்கள் என்று சொன்னார். இல்லை, என் தம்பி கழகத் தோழர்கள் எப்படி இருக்கிறார்கள், மற்ற சிறைச்சாலையில் இருக்கின்ற கழகத் தோழர்கள் எப்படி இருக்கிறார்கள், மற்றவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டார்களே தவிர தன் குடும்பத்தை பற்றியோ தன்னுடைய பிள்ளைகளை பற்றியோ கேட்காத தலைவர் என்று அண்ணா சொன்னார். எப்படி இருந்தது உங்க தம்பியை நீங்க பார்த்து விட்டு வந்தது என்று கேட்ட பத்திரிகையாளனுக்கு சொன்னார் அண்ணா, என் தம்பி கருணாநிதி அடைபட்டு இருக்கிற பாலை சிறைச்சாலை நான் சென்று வந்த யாத்திரை தலம் என்று குறிப்பிட்டார்கள். அந்த வரலாறு எவனுக்கும் இல்லை. முத்தமிழர் தலைவர் கலைஞர் ஒருவருக்குத்தான் உண்டு. நான் முற்பகுதி எழுதிவிட்டேன், பிற்பகுதி என் தம்பி கருணாநிதி எழுதுவார் என்று சொன்ன வரலாறு தலைவர் கலைஞருக்குத்தான் உண்டு. அண்ணாவால் ஈர்க்கப்பட்டவர், அண்ணாவால் வளர்க்கப்பட்டவர். திராவிட முன்னேற்ற கழகம் 1949 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 17ஆம் நாள் தந்தை பெரியார் பிறந்த நாளிலே இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. இயக்கம் ஆரம்பித்ததற்கு பின்னால் இயக்கம் வளர்ச்சி அடையவில்லை. பார்க்கிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு பெருமை கிடைக்கும் என்று பார்க்கிறார்கள். இல்லை, தலைவர் கலைஞர் அண்ணாவிடத்தில் சொல்லுகிறார், நாடு முழுவதும் நான் பிரச்சாரம் செய்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்க்கிறேன் என்று சொல்லி ரத்த வாந்தி எடுத்து கூட குக்கிராமங்களுக்கு சென்று 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 பல ஆயிரக்கணக்கான கூட்டங்களில் பேசி திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய மாபெரும் தலைவர் முத்தமிழர் தலைவர் கலைஞர். இந்த வரலாறு எவரும் மறக்க முடியாது. தேனி மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் இங்க அதிமுக அதிகமா டாமினேஷன் பண்றதுக்கும் அதிமுக இருந்த 2 முதல்வர்கள் இங்க அதிகமா போட்டிட்டு இருக்கிறாங்க, வென்று இருக்கிறாங்க. இங்க அரசியல் நடத்துறது உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்ல அவங்களை எதிர்த்து, ஏன்னா இங்க முதலமைச்சர் வேட்பாளர்கள் அவர்களே இங்க போட்டிடுறாங்கன்னும் போது அவங்களோட பலம் கொஞ்சம் அதிகமாவே இருந்திருக்கும். அந்த மாதிரி பெரும் பலசாலியை நீங்க எதிர்த்து நிற்கும் போது உங்களுடைய நிகழ்வுகள் எப்படி இருந்தது? நாங்கள் முத்தமிழர் தலைவர் கலைஞரிடத்திலே பயிற்சி பெற்றவர்கள் அதெல்லாம் துச்சமா கருதணும். அவர் ஒரு முதலமைச்சராக இருந்த வேட்பாளர், முதலமைச்சராக இருந்ததை இன்னும் கருதவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதெல்லாம் சாதாரண. எங்கள் கொள்கை கோட்பாடுகள் ஸ்திரத்தன்மையா இருப்போம். அதனால அவர்களெல்லாம் நாங்கள் தோற்கடித்து இருக்கிறோம். அது யார் யார் இருக்காலும் அவர்களெல்லாம் தோற்கடிக்கப்பட்டுதான் இயக்கம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்றே சொல்லலாம். பல முறை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வென்றிருக்கிறோம், சட்டமன்ற உறுப்பினர்களாக வென்றிருக்கிறோம். அதனால் தொடர்ச்சியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேனியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தேனியை போன்றவர்கள் சுழன்று சுழன்று பணியாற்றுவார்கள். வெற்றிக்காக என்றும் பாடுபடுவார்கள். எவரை பற்றும் கிஞ்சிற்றும் கவலைப்படுவதற்கில்லை. எங்களுடைய கொள்கை லட்சியத்திலே வெற்றி காண்போம். தலைவர் கலைஞருடைய லட்சியத்தை என்றும் போற்றி காப்போம். அன்பு தலைவர் சரித்திர நாயகர் தளபதி அவர்களுடைய வழியிலே திராவிடன் மாடல் ஆட்சிக்காக இந்த கடைசி மூச்சுள்ளவரை உழைப்போம் உழைப்போம், வெற்றி காண்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க தலைமையில நேரடியான பழக்க வழக்கங்கள் தலைமைகிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிறீங்க. கம்பநகர மக்கள் உங்கள்கிட்ட எதனா ஒரு பிரச்சனைனா உங்கள்கிட்ட வர்றதும் அதை நீங்க தலைமை கழகத்தை எடுத்துட்டு போறதும் அதை தலைவர் எப்படி உங்கள்கிட்ட அணுகிறாரு?
அது மாதிரி பார்க்க வந்திருக்கோம்னு சொன்னாலே வர சொல்லி பார்ப்பாங்க. அப்போ நம்ம கம்பம் நகர மக்களுடைய கோரிக்கைகளை சொல்லிட்டா உடனடியே துறை அதிகாரிகள் அழைத்து அந்த வேலையை முடிச்சு கொடுப்பாங்க. எளிமையாக அணுகக்கூடிய முதல்வர் தான் நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள். அதனால எளிமையாக அணுகலாம். மக்களுடைய கோரிக்கையில உடனடியாக முடித்து கொடுக்கக்கூடிய முதல்வர் தான் நம்ம தளபதி அவர்கள். ரொம்ப சந்தோஷமா இருந்ததுண்ணே இந்த பேட்டி. ஒரு கொள்கை பிணைப்புள்ள ஒரு கழக உடன்பிறப்போட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குண்ணா. ரொம்ப நன்றிங்க. மகிழ்ச்சி. சென்னையிலிருந்து வருகிற இந்த கழக உடன்பிறப்பு என்கிற இணையதளத்தின் மூலம் என்னுடைய நேர்காணல் கண்ட நெறியாளர் அன்புக்குரிய கதிரவன் அவர்களுக்கும் ஒளிப்பதிவாளர்களுக்கும் இந்த இனிமையான நேரத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய இணையதளம் மாபெரும் வெற்றி பெற எனது மனதார வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.